சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் சண்முக கவசத்தின் 12வது பாடலை பார்க்கலாம். முதலில் பாடலை பார்க்கலாம். அவ்வியம் உளர் உண்போர் அசடர் பேய் அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவ்வுடை சூர சண்டன் கை அயில் காக்க காக்க. இதுவே பாடல். சென்ற பாடலிலே பகைவர்களை என்மேல் ஓச்சின் அவருடைய வேல் காக்கும் என்பதை உறுதியளித்தார். நீ எப்படிப்பட்ட பகைவர்கள் என்பதை இப்பாடலில் விளக்கமாக கூறுகிறார். அதாவது அவ்வியம் உளர் உண்போர் அசடர் பேய் அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும், அதாவது பொறாமை உடையவர், ஊனை உண்பவர், அசட்டு குணமுடைய மூடர்கள், பேயின் தன்மையுடையவர்கள், அரக்கர்கள், புல்லர்கள் அதாவது அற்பர்கள், தெவ்வர்கள் என்பது பகைவர்கள். இவர்கள் எவரானாலும் உறுதியுடன் என்னுடன் மற்போர் செய்ய, எவரானாலும் திடமுடன் என்னை மல்கட்ட தவ்வியே வருவாராயின், என்னை தாவி பிடித்து வருவார் என்றாலும் என்னுடன் மற்போர் செய்ய கட்டி பிடித்து தாவி வருவாராயினும். அப்பொழுது எப்படி வருவார்? முருகப்பெருமான் எல்லா உலகங்களையும் காத்தருளும், உயிர்களை வருத்தும் சூரனுக்கு எம்மனை போன்ற என் முருகப்பெருமான் திருக்கையில் உள்ள வேல் என்னை காப்பதாக, என்னை காக்க ஓடோடி வரும் என்பதே இதன் பொருள். கையை காப்பதாக என்று வேண்டுகிறார் பாம்பன் சுவாமிகள். சூரபத்மனை போல கொடிய குணமுடைய பகைவர்கள் நம்மீது வரும்பொழுது கண்டிப்பாக முருகனுடைய வேல் நம்மை காக்கும் என்பது திண்ணம். எனவே இப்பாடலை பாடி நாமும் பயன்பெறுவோமாக. இனி அடுத்த பதிவில் அடுத்த பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அவ்வியம் உளர் உண்போர் அசடற்பை அரக்கர் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் திடமுடன் எனைமல் கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எல்லாம் புறக்கும் கவுடை சூர சண்டன் கையில் காக்க காக்க.